ஒரு 7 மாத கர்ப்பிணி பெண்ணு தன்னோட வீட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு அவருடைய கணவர். அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்த டாக்டர் உடனே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. யார் அந்த பொண்ணு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் வாஷிம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 28 வயசான ஞானேஸ்வர். இவர் மிலிட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் தீபாவளி 7 மாச கர்ப்பிணியா இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல ஞானேஸ்வர் அவங்களோட குடும்பத்துக்கு தீபாவளி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து தீபாவளியை ஆம்புலன்ஸ் மூலியமா கூப்பிட்டு போயிருக்காங்க. தீபாவளியோட கழுத்து பகுதியில் இருந்த காயத்தை பார்த்து சந்தேகம் வந்திருக்கு. இது சாதாரணமா கீழே விழுந்தனால வந்த காயம் இல்லை அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர்ஸ் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறமா போலீசார் பண்ண விசாரணையில தீபாவளியோட குடும்பத்திலிருந்து அவரோட அண்ணன் ராகுல் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட தங்கச்சி ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்காருன்னு, மேலும் ஞானேஸ்வருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு, அதனால என் தங்கச்சியை தொடர்ந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை பற்றி ஏற்கனவே வீட்டில் பேசி தீர்த்ததாகவும் அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ராகுல். ஆனால் இப்போ அந்த கர்ப்பிணி பொண்ணு உயிரோடு இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடந்த இந்த தகராறு ஒரு கொலையாக மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் சந்தேகப்படுறாங்க. தீபாவளியோட அண்ணன் கொடுத்த புகாரில் அடிப்படையில் ஞானேஸ்வரை அவங்க குடும்பத்தையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸார். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் விஜய் கிருஷ்ணன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பை கைஸ்.